காரைக்குடியில வந்து சீமான் அப்புறம் டெல்லிகது திருப்பதி பாண்டி மாமன் நிற்கிறாங்க. யார் வந்தா நல்லா இருக்கும்? யாரு தனிச்சு நிக்கிறாங்க? காரைக்குடியில சீமான் மட்டும்தான் தனிச்சு நிக்கிறாப்ல. அவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணி காரைக்குடியில. எதனால சீமான் சூஸ் பண்ணாரு? அவரோட தத்துவங்களும் சித்தாந்தங்களும் கொண்ட கொள்கையில கரெக்டா இருக்காப்ல. யாருமே இங்க திமுகவோ அதிமுகவோ கொண்ட கொள்கையில கரெக்டா இருக்காங்களா? திமுக இந்த வருஷம் ஒன்ன சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் ஒன்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி ஏடிஎம்கே எல்லாத்துலயும் சொல்லுவாங்க. ஆனா கொண்ட கொள்கையில 15 வருஷமா யாரோடையும் கூட்டணி சேராம பண்ணிருக்காப்ல. எதனால பிரபு வரது ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க, அதனால டிஃபரெண்டா விஜய் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லைன்னா அவங்க பொலிட்டிக்கல் கொஞ்சம் பிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோமா அந்த மாதிரி? பிடிச்சதான் சப்போர்ட் பண்றாங்க. பிடிச்சது. அவரோட வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய மக்களுக்கு நல்லது பண்றது அந்த மாதிரிலாம் போடுறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நேர்ல ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பாத்திருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா டெண்டு பிரபு நிறைய அது அப்படி கிடையாது. அதெல்லாம் ஓட்டர்ஸ். அவர் பின்னாடி 100 பேர் இருக்கலாம். 100 பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்குமா? முதல்ல ஓட்டர் ஐடி இருக்கா என்னன்னு நம்ம போட்டு இருக்குமா? இந்த மாதிரிக்கே நம்ம வந்து சர்வே எடுத்து பண்ணலாம். சர்வே எடுத்து பண்ணோம்னா அதுல உள்ள நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடியா இருக்காது. விஜய் வந்து வரணும் அப்படின்றதுக்கான ரீசன் விஜய் வந்தா பிடிக்கும். இப்ப நிறைய சொல்லியிருக்காங்கல்ல மேரேஜ் அப்பெல்லாம், அதனால அவங்கள பிடிக்கும். அதான் நல்லா இருக்கும். நாங்க என்ன மாற்றத்தை விரும்புறோம். மாற்றம்னா தமிழ் தேசிய அரசியல் மக்கள் என்று குரல் கொடுக்குறாரு. ஆனால் சீமான் வந்தா நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அவரு சட்டமன்றத்துல உள்ள போனாவே மாற்றத்தை உருவாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. டென்டல் கிளினிக் பிரபு அவர் வந்தார் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. எல்லா யார் என்ன இது சொன்னாலும் உடனே போய் பாக்குறாரு, ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஸோ அவங்க வந்தா நல்லா இருக்கும். அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்தா நல்லா இருக்கும். எதனால சீமான் இருக்கும்? மேதாவுக்கு பிரபாகரன் வழியில போறது இப்ப தமிழ்நாட்டு அரசியல அண்ணன் செந்தமிழ் சீமான் தானே போறாரு. இது யாரும் இல்லை. டிவி கேக்கு தான் இருக்கு. எதனால பிரபு டெண்டல் நல்லா இருக்கிறனால. அதே மாதிரி சீமானுக்கு நல்ல போட்டியாக தான் இருக்கு. நான் சீமான் வந்து தலைவர், அவர் தான் தலைவர். அவரே இங்கே தொகுதியில் நிற்கிறனால அதுவும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால் பார்ப்போம். டஃப்பு தான் இங்கே எலெக்ஷனு 2 பேருக்குள்ளேயும். நாங்க வந்து தேர்போய் பாண்டியனை தான் நாங்க பெருசா இப்ப நம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்காரு. இன்னொன்னு நாங்களும் ஏடிஎம்கே கட்சிக்காரவங்க தான். ஆனா இப்ப எல்லாம் வந்து இப்ப மாறி இப்ப அவர் வந்தாதான் நல்லா இருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து நாங்க ஒரு இந்து, மற்ற கட்சி எல்லாமே வந்து இந்தி எதிர்ப்பாத்தான் இருக்கு. நாங்க அந்த இந்தி எதிர்ப்பை வந்து நாங்க எதிர்க்கிறோம், அவங்கள எதிர்க்கிறதுனால இவங்களோட பிஜேபியோட ஆதரவு வந்தா தான் இந்துக்களுக்கு பாதுகாப்புங்கிறது. ஒரு தேர்போய் பாண்டி வந்து ஆகணும். அதுக்காக முழு மூச்சா நாங்க வேலைகள் பார்ப்போம். சொந்த தொகுதியில நிக்கிறாங்க. காரைக்குடி மக்கள் வெற்றி பெற வைப்பாங்களா? கண்டிப்பா வெற்றி பெற வைப்பாங்கண்ணா. இப்ப சொந்த தொகுதி, இப்ப மற்ற தொகுதி சொந்த மண்ணில அது வெற்றி பெற வைப்பாங்கண்ணா. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கணக்கெடுக்கிற இதுல வந்து நிறைய இளைஞர்கள் வந்து டிவிகே பக்கம் நிக்கிற மாதிரி டெண்டல் பிரபு அவர்கள் வெற்றி பெறுவார். அவங்க எல்லாம் முதல் ஓட்டா இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் முதல் தர ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் தான், ரசிகர் பக்கம் தானே போவாங்க. நாங்கெல்லாம் 3 ஓட்டு 4வது ஓட்டு போட்டோம்னா நம்மளுக்கு தெரியுதுண்ணா யாருக்கு போட்டா வருவாங்க, நல்லது செய்வாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியுதுண்ணா. செந்தமிழ் சீமான் தானே வருது. 4 பேருமே கேண்டிடேட்டை ரொம்ப டஃப்பான கேண்டிடேட் தான். 4 பேர்லங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க, அவ்வளோதான். உடைய யாருங்கிறது நிச்சயம் சொல்ல முடியாது. என்னுடைய கருத்து அது. பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தான் நிற்க வச்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடரே வந்து நிற்கிறாரு. என்னோட சொந்த தொகுதி இல்ல, அவங்க நல்லா தான் பண்றாங்க. அவங்க பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, வின் பண்ணாம இருக்கிறாங்கல்ல. சோ அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அவரோட சொந்த தொகுதி இன்னும் நிறைய நல்லது நடக்கும். நல்லா அவர் வந்தாருன்னா கண்டிப்பா பண்ணுவாரு. பண்ண மாட்டாருன்னு சொல்லலைன்னா, அதெல்லாம் வந்தா கண்டிப்பா பண்ணக்கூடியவங்க தான். இவங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இவர் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான். அவங்க வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுல அவங்க கொடுக்குறதா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நாம் தமிழர் கொடுக்குறதா எது பேசிக்க தேவையோ அது மட்டும் இலவசம்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் கொடுக்காம சொல்றாங்க. அது வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, அப்படி பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி எவ்வளவு பேர் ஃப்ரீ கொடுக்குற தப்புன்னு சொல்றது இருப்பாங்க. பேசிக் எஜுகேஷனு, மெடிக்கலு, தண்ணி எல்லாம் ஃப்ரீயா இது பண்றாங்கிறாங்க. அதெல்லாம் யாருமே சொன்னதில்லை. ஆனா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே. ஜெயிச்சா நல்லா இருக்கும், அவர் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளதான் நல்ல காம்படிஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க. இப்படி வந்து ஒரு பொதுவான ஊரு, சமத்துவமா இருக்கிற ஊரு. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து உள்ளூர் எம்எல்ஏ தான் தேவை. இப்ப மாங்குடி அண்ணன் இருக்காருன்னா அவரை வந்து காலைல 7 மணிக்கு நம்ம கொப்படைகள் வாசல்ல டீ குடிக்கையெல்லாம் பார்க்கலாம். நம்ம குறை நிறையெல்லாம் மாங்குடி அண்ணன் சொல்லலாம். நல்லது கெட்டதில் வந்து நிற்பாரு. இப்ப சீமானையோ இவரு 2 பேரும், மற்ற 2 பேரும் நம்ம உள்ளூர் இருப்பாங்க. ஆனா அவரோட அணுகுமுறை என்னன்னு தெரியல.
அதுபோக அரசு சார்ந்த அந்த ஆளுங்கட்சி வரக்கூடிய இப்ப மீண்டும் திமுக ஆட்சியே வந்தா ஒரு அரசு சார்ந்த எம்எல்ஏவா இருந்தா காரைக்குடி தொகுதிக்கு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வரலாம். அந்த ஏற்கனவே இந்த அவர் சட்டக்கல்லூரி எல்லாமே அரசோட ஒத்திருந்த எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நமக்கு தேவை ஒரு அரசு சார்ந்த எம்எல்ஏ தான் தேவை காரைக்குடியை பொறுத்த. இது பொதுவாகவே காரைக்குடியை பொறுத்தவரை திமுகவுடைய ஃபுல் அலைன்ஸ் தான் அது. காங்கிரஸோட காட்டி டிஎம்கே தான் அது மெயின். டிஎம்கே வச்சு தான் காங்கிரஸ். புதுவில் நான் தான் சொல்றேன், நம்ம கட்சியில ஒரு உறுப்பினர் அட்டை கூட இல்லாத ஆள் தான். நம்ம நினைச்சா போல என்னோட தொழில் நான் அதனால வாங்கல. ஆனா புதுவையில் அப்புறம் புதுவையில் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா சரியான கூட்டம். அவர் சொல்ற அவ்வளவு பேர் இளைஞர் அங்க வந்து கூட்டி இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. 100 பேர் கேட்கறாங்கன்னா 100 பேருமே ஓட்டா போட முடியாது, நம்ம ஓட்ட ஆகிடாது. அது 100 பேர் இருக்கோம்னா இப்ப நானே எப்படி ஓட்டு, எனக்கு ஓட்டு ஐடி இருக்கு. நான் ஒரு பேச்சை கேட்டு ஒரு கட்சியில இருக்கனாலே நான் பேசுறேன் அப்படி கிடையாது. எல்லாரும் அவர் என்ன சொல்ற யூடியூப்ல போட்டோ எடுத்து போடுறதுக்கு பின்னாடி 100 இளைஞர்களை என்ன கூட்டிட்டு போகலாம். ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம பேசுறதும் பிரயோஜனமும் கிடையாது. அது பிரபு வந்தா பெட்டரா இருக்கும். பெட்டரா இருக்கும், இல்ல சீமான் வந்தா பெட்டரா இருக்கும். காரைக்குடியில சீமான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிக்கணும், ஜெயிக்க வைப்போம். நான் தான் சொல்லல கட்சியில இல்லாத ஆளுனா அவர் ஜெயிக்க வைக்கணும் நான் சொல்றேன். நம்ம கட்சியில உள்ள எப்படி வேலை வைப்பாங்க. காரைக்குடியில சீமான் அப்புறம் யார் வந்தா நல்லா இருக்கும்? யாரு தனிச்சு நிக்கிறாங்க காரைக்குடியில? சீமான் மட்டும்தான் தனிச்சு நிக்கிறாப்ல. இவர் தனிச்சு தான் நிக்கிறாப்ல. வரனால அவர் கூட யாரும் இப்ப தனிச்சு கடைசியா தனிச்சு நிக்கணும். காங்கிரஸ் அவர் வரல. அதனால நம்ம தனிச்சு நிக்கணும். தனிச்சு விடப்பட்டவர் அவரை பத்தி நம்ம பேசணும் தேவை கிடையாது. அடுத்தவளை பத்தி நம்ம விமர்சனம் வைக்கிறது இல்ல. தனிச்சு நிக்கிறாப்ல. நம்ம யாரு சீமான் தனிச்சு நிக்கிறாப்ல. அவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணி காரைக்குடியில. அவரோட தத்துவங்களும் சித்தாந்தங்களும் கொண்ட கொள்கையில கரெக்டா இருக்காப்ல. யாருமே இங்க திமுகவோ அதிமுகவோ கொண்ட கொள்கையில கரெக்டா இருக்காங்களா? திமுக இந்த வருஷம் ஒன்ன சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் ஒன்ன சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே எல்லாத்துலயும் சொல்லுவாங்க. ஆனா கொண்ட கொள்கையில 15 வருஷமா யாரோடையும் கூட்டணி சேராம இது பண்ணியிருக்காங்க. அதனாலே இவருக்கு இந்த இடத்த காரைக்குடியில ஓட்டு பேங்க் பெருசாங்க மேற்கொண்டு ஒரு எம்எல்ஏ ஆகி உள்ள அனுப்பின ஒரு ஆளு. காரைக்குடில போனாங்கன்னா தெரியும் அவர் என்ன செய்யறாரு. சொல்லிட்டே இருக்கணும்னு நம்ம செஞ்சா அது அப்படி கிடையாது. அதெல்லாம் ஓட்டர்ஸ் அவர் பின்னாடி 100 பேர் இருக்கலாம். 100 பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்குமா? முதல்ல ஓட்டர் ஐடி இருக்கா என்னன்னு நம்ம போய் பார்த்துருக்கோமா? இந்த மாதிரிக்கே நம்ம சர்வே எடுத்து பண்ணலாம். சர்வே எடுத்து பண்ணோம்னா அதுல உள்ள நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடியா இருக்காது. அவங்கெல்லாம் அதனால அவரு என்ன சொல்ற அவர் வராரு போறாரு ரைட். அதெல்லாம் பேச அவங்கள அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம், நம்ம இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போறோம்னா அவங்க என்ன நிலைப்பாடு. நேற்று புதுவையில் போயிருந்தேன். புதுவையில் நான் தான் சொல்றேன், நம்ம கட்சியில ஒரு உறுப்பினர் அட்டை கூட இல்லாத ஆள் தான். நம்ம நினைச்சா போல என்னோட தொழில் நான் அதனால வாங்கல. ஆனா புதுவையில் அப்புறம் புதுவையில் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா சரியான கூட்டம். அவர் சொல்ற அவ்வளவு பேர் இளைஞர் அங்க வந்து கூட்டி இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. 100 பேர் கேட்கறாங்கன்னா 100 பேருமே ஓட்டா போட முடியாது, நம்ம ஓட்ட ஆகிடாது. அது 100 பேர் இருக்கோம்னா இப்ப நானே எப்படி ஓட்டு, எனக்கு ஓட்டு ஐடி இருக்கு. நான் ஒரு பேச்சை கேட்டு ஒரு கட்சியில இருக்கனாலே நான் பேசுறேன் அப்படி கிடையாது. எல்லாரும் அவர் என்ன சொல்ற யூடியூப்ல போட்டோ எடுத்து போடுறதுக்கு பின்னாடி 100 இளைஞர்களை என்ன கூட்டிட்டு போகலாம். ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம பேசுறதும் பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா ஜெயிக்கணும், ஜெயிக்க வைப்போம். நான் தான் சொல்லல ஓட்டர் ஐடியில அவங்க கட்சியில உள்ளவங்களுக்கு என்ன சொல்றது கட்சியில இல்லாத ஆளுனா அவர் ஜெயிக்க வைக்கணும் நான் சொல்றேன். நம்ம கட்சியில உள்ள எப்படி வேலை வைப்பாங்க. கூட்டணி காரைக்குடியில திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தவிர்த்து சீமான் அப்புறம் டென்டல் பிரபு வந்துருக்காங்க. யார் ஒன்றா நல்லா இருக்கு? எதனால பிரபு வரது? விஜய் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லைன்னா அவங்க பொலிட்டிக்கல் கொஞ்சம் பிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அந்த மாதிரி பிடிச்சது? அவரோட வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய மக்களுக்கு நல்லது பண்றது அந்த மாதிரிலாம் போடுறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நேர்ல ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எதனால விஜய் சப்போர்ட் பண்ண ஏதாவது ரீசன்? அவங்க வந்தா இன்னும் நிறைய வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால இவரு சீமான் நிக்கிறத பத்தி நீங்க அவரோட பேச்சு கேட்டிருக்கீங்களா? இல்ல, கேட்டது இல்ல. ஸ்பீச் கேட்டது இல்லைங்களா? அந்த அளவுக்கு பெருசா கேட்டது இல்ல. சரி, இப்ப எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும் பாத்தீங்கன்னா அவர் தான் லீடர், கட்சியோட தலைவரே தான். அவர் இங்க நிக்கிறாரு நம்ம சொந்த தொகுதி. இப்ப அவர் ஏதாவது ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது நல்லது செய்யறது இல்ல, அப்படி அந்த ஐடியா அப்படிலாம் இல்ல. விஜய் வரணும் அப்படின்றதுக்கான ரீசன் விஜய் வந்தா பிடிக்கும். இப்ப நிறைய சொல்லியிருக்காங்கல்ல மேரேஜ் அப்பெல்லாம், அதனால அவங்கள பிடிக்கும். அதான் நல்லா இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு நிறைய புதுசா
அந்த ரீசனுக்காக மட்டும் ஆகும். நீங்க இப்ப சீமானோட ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா? இல்ல கேட்டேன். நீங்க எப்படி பாருங்க, இப்ப காரைக்குடியில வந்து மற்ற எல்லாருமே வேட்பாளர் வச்சிருக்காங்க, சீமான் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் தான் லீடர், அவரே வந்து நிக்கிறாரு. அவரு ஜெயிச்சா ஒரு வேலைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது நடக்கும். இல்ல விஜய் வந்தாலே போதும். அப்புறம் டென்டல் பாபு, தேர்போகி பாண்டி, மாங்குடி எல்லாம் நிக்கிறாங்க. யார் வந்தா நல்லா இருக்கும்? நாங்க என்ன மாற்றத்தை விரும்புறோம். மாற்றம்னா தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்பது வந்து எல்லாரையும் சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாம் தமிழர் மக்கள் என்று குரல் கொடுக்குறாரு. ஆனால் சீமான் வந்தால் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் சீமான் வந்தாருன்னா இன்னைக்கு வந்து உலக அரசியல் தத்துவத்தை பேசுகிறாரு, தமிழ் மண்ணினுடைய உரிமை பேசுகிறாரு, நீர் வளங்களை பற்றி பேசுகிறாரு, மலைகளை பற்றி பேசுகிறாரு, ஆடு மாடுகளை பற்றி பேசுகிறாரு. அப்போ அவரு வந்தால் ரொம்ப எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். மாற்றத்தை அவரு சட்டமன்றத்தில் உள்ள போனாவே மாற்றத்தை உருவாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப இளைஞர்களோட நிறைய பேரோட ஒரு விருப்பமா டென்டல் பேப்பருக்கு ஏதாவது சொல்றாங்க, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல் எலெக்ஷன்ல போய் வராங்க. அது அரசியல் என்பது வந்து யார் வேணாலும் போட்டியிடலாம், யார் வேணாலும் வரலாம். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து எங்களுடைய இது வந்து நாம் தமிழருடைய தலைமை உரிமை அண்ணன் சீமான் வந்தா நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். சீமானா இல்ல தமிழ் தேசியமா? தமிழ் தேசியம் சீமானும் ரெண்டு ஒண்ணு தானே. ஏன்னா அவங்க வந்து தமிழ் தேசியமும் திராவிட பத்தி ஏத்துக்கிறாங்க. திராவிடம் வேற, தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் தான் நம்ம அண்ணன் சீமான். அவர் வந்தா நல்லா இருக்குன்னு நாங்க. சீமான், ஒரு டென்டல் பாபு, தேர்போகி பாண்டி, மாங்குடி எல்லாம் இருக்கிறாங்க. யார் வந்தா நல்லா இருக்கும்? அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்தா நல்லா இருக்கும். எதனால சீமான் இருக்கும்? ஆனா எப்படி சொல்றதுன்னா, மேதாவுக்கு பிரபாகர் வழியில போறது இப்ப தமிழ்நாட்டு அரசியல அண்ணன் செந்தமிழ் சீமான் தானே போறாரு, இது யாரும் இல்லை. இது அதுக்கோசமா ஓட்டு போட்டலாம். இப்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எங்க சொந்த தொகுதியில நிக்கிறாங்க, காரைக்குடி மக்கள் வெற்றி பெற வைப்பாங்களா? கண்டிப்பா வெற்றி பெற வைப்பாங்கண்ணா. இப்ப சொந்த தொகுதி, இப்ப மற்ற தொகுதியான பேர்ல சொந்த மண்ணில அது வெற்றி பெற வைப்பாங்கண்ணா. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கணக்கெடுக்கிற இதுல வந்து நிறைய இளைஞர்கள் வந்து டிவிக்கு பக்கம் நிக்கிற மாதிரி டென்டல் பிரபு அவர்கள் வெற்றி பெறுவார். அவங்க எல்லாம் முதல் ஓட்டா இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் முதல் தர ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் தான், ரசிகர் பக்கம் தானே போவாங்க. நாங்கெல்லாம் 3 ஓட்டு 4வது ஓட்டு போட்டோம்னா நம்மளுக்கு தெரியுதுண்ணா யாருக்கு போட்டா வருவாங்க, நல்லது செய்வாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியுதுண்ணா. செந்தமிழ் சீமான் தானே வருவாரு. சீமான் தானே வருவாரு. டென்டல் பிரபு அவங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய வீடியோஸ் போடுறாரு, நிறைய நபர்களுக்கு உதவி பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் திரைக்கவிச்சுன்னா, திரைக்கவிச்சுல அப்படியே மொத்த பேர் மக்களை கவர் பண்றாங்கண்ணா. வேற எதுவுமே இல்லைண்ணா. வெற்றி பெற வாய்ப்பு இல்லைண்ணா. அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். அப்புறம் டென்டல் பிரபு, மாங்குடி, யார் வந்தா நல்லா இருக்கும்? அவர் டென்டல் கிளினிக் பிரபு அவர் வந்தார் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எல்லா யார் என்ன இது சொன்னாலும் உடனே போய் பாக்குறாரு, ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஸோ அவங்க வந்தா நல்லா இருக்கும். சில பேர் வந்து நிறைய வீடியோ அந்த மாதிரிலாம் போடுறாரு, ரியல்ல அந்த மாதிரி எதுவும் வர மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், அவர் எல்லா இடத்துக்கும் வர்றாரு. ஈவன் எங்க ஏரியா எடுத்துரு அது அங்கிட்டு ஒரு சின்ன இந்த ஃபங்க்ஷன் மாதிரி இது பண்ண கூட அவர் விசிட் பண்ணாரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மகளிர் மன்ற குழு இந்த இதில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க நிறையா. இப்போ எல்லாமே வீடியோ தானே சார் போடுறாங்க. நம்ம மீடியாவில் நம்ம போட்டாலே தெரியுது யார் என்ன பண்றாங்க. அந்த மாதிரி யாராவது எடுத்து போடுறதா அதை நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆனா இப்ப ஏற்கனவே இருந்த ஆட்சி இருக்கலாம், டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்காங்க, அதாவது காங்கிரஸ் அவங்க தான் வந்து இப்ப இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே உருவாக்கி வச்சு அவங்கள மீறி ஒரு புது ஆளை சூஸ் பண்ண காரணம் அதுவும் சொல்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லை சார், ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அவரை, அதுதான் மெயினான காரணம். ஒரு சேஞ்சு தான். சேஞ்சு இன்னொருத்தர் ஒரு 15 வருஷமா பேசுற சீமானிட்ட பண்ணலாம். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குல்ல, பேசிக்காவே உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஆல் ஓவர் இதில் ஜாஸ்தியாக இருக்குல்ல. இல்லை ஆனால் அவங்க நிற்கவே இல்லையோ, ஓட் பர்சன்டேஜாக நிரூபிக்கலாம்ல. அவங்களுக்கு ஆக்சுவலாக மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்க இதில் அவங்களே நிரூபி எனக்கு தெரிஞ்சு 1,28,00,000 பேர்கிட்ட சேர்ந்துருக்காங்க. அது ஃபேக் கிடையாதுல்ல, ஓட்டர் ஐடி வச்சு தானே இப்போ சேர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவ்வளோ மெம்பர்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு. இப்போ நம்மளோட 5,70,000 சாரி 5,70,000 நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த இது வந்து ஜாஸ்தி. இங்கே வந்து உங்களுக்கு காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா 3,17 வரும்னு நினைக்கிறேன், 3,17,000. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஜெயிச்சாங்கன்னா கேட்கலாம்ல. ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் தான் நிக்க வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடரே வந்து நிக்கிறாரு. என்னோட சொந்த தொகுதி இல்ல, அவங்க நல்லா தான் பண்றாங்க, அவங்க பிரச்சனை இல்லை.
அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, வின் பண்ணாம இருக்கிறாங்கல்ல. ஸோ அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. பண்ணி வந்தா கொஞ்சம் அவரோட சொந்த தொகுதி இன்னும் நிறைய நல்லது நடக்கும். நல்ல அவர் வந்தாருன்னா கண்டிப்பா பண்ணுவாரு, பண்ண மாட்டாருன்னு சொல்லலைன்னா. அதெல்லாம் வந்தா கண்டிப்பா பண்ணக்கூடியவங்க தான். இவங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இவர் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான். அவங்க ஆக்சுவலா அவங்க இது வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுல அவங்க கொடுக்குறதா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நாம் தமிழர் கொடுக்குறதா எது பேசிக்க தேவையோ அது மட்டும் இலவசம்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் கொடுக்காம சொல்றாங்க. அது வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, அப்படி பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி எவ்வளவு பேர் ஃப்ரீ கொடுக்குற தப்புன்னு சொல்றது இருப்பாங்க. பேசிக் எஜுகேஷனு, மெடிக்கலு, தண்ணி எல்லாம் ஃப்ரீயா இது பண்றாங்கிறாங்க. அதெல்லாம் யாருமே சொன்னதில்லை. ஆனா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே. ஜெயிச்சா நல்லா இருக்கும், அவர் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் நல்ல காம்படிஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க. சரி, அதிமுக கூட்டணி டிவிக்கு சீமான் இவங்களா நிற்கிறாங்க. யார் வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இங்க வந்து எதிர்பார்ப்பு வந்து டிவி கேக்கு தான் இருக்கு. எதனால நான் பிரபு டண்டல் இங்க நல்லா இருக்கிறனால. அதே மாதிரி சீமானுக்கு நல்ல போட்டியாக தான் இருக்கு. நான் சீமான் வந்து தலைவர், அவர் தான் தலைவர், அவரே இங்கே தொகுதியில் நிற்கிறனால அதுவும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால் பார்ப்போம், டஃப்பு தான் இங்கே எலெக்ஷனு ரெண்டு பேருக்குள்ளேயும். பேசுறது எப்படி இருக்காங்க சீமானோட பேச்சுக்கள்லாம்? சீமான் பேச்சு கொஞ்சம் சர்ச்சையாக தான் இருக்கு. இந்த பக்கமும் யோசிக்கிற மாதிரி இருக்கு, அந்த பக்கமும் யோசிக்கிற பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு நேரான கோட்டில் இல்லை, அது நம்ம சைட்ல இருந்து ஒரு இதில். இவரு பிரபு டெண்டல் எப்படி பண்றதா? பிரபு டெண்டல் இப்போதைக்கு இங்கே எதுவும் நல்லது பண்ணி தான் இருக்காரு. நின்று பார்த்தா தானே தெரியும், நின்று அப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம். அதனால சரி வந்து பார்த்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா மக்கள், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வளர்ந்துருக்கோம்ல, வளர்ந்தது எல்லாமே உருவாக்குனதே அந்த டிஎம்கேவோட கூட்டணி ஆட்சிகள். அவங்க ரெண்டு பேருமே விட்டுட்டு புதுசா இருக்கிற ஆட்களை தேர்ந்தெடுக்கிற ரீசன் ஏதாவது? ஒரு சேஞ்ச் வரட்டுன்னு, எல்லாமே ஒரு சேஞ்ச் வரணுன்னு. இவங்க என்ன சொல்றாங்க, ஆனா பாதி இது பண்ற மாதிரி தெரியல. சரி, இவங்க வந்துட்டு சொல்றது எல்லாத்தையும் பண்றாங்களான்னு பாக்குறது. இவங்க ஆட்சியிலையும் வரும்போது ஏதாச்சும் இது எல்லா ஆட்சியிலுமே ஏதாச்சும் ஒரு கொரியர் இருக்க தானே செய்யுது. அந்த கொரியர் இல்லாம எந்த ஆட்சி வருதோ அப்படின்னு தான் நல்லா இருக்கும் பார்க்கலாம். பெட்டரா இருக்கும், இல்ல சீமான் வந்தா பெட்டரா இருக்கும். சரி, காரைக்குடி தொகுதியில வந்து சீமானு, டென்டல் பிரபு, அவங்க மாங்குடி, அப்புறம் டேர்புடிச்சு பாண்டி நிற்கிறாங்க. யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு? நல்லா இருக்கிறவங்களோட 4 பேருமே கேண்டிடேட்டை ரொம்ப டஃப்பான கேண்டிடேட் தான். 4 பேர்லங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க, அவ்வளோதான். உடைய யாருங்கிறது நிச்சயம் சொல்ல முடியாது. என்னுடைய கருத்து அது. இப்ப இது வரைக்கும் மாங்குடி பண்ண விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இதுவரை நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. என்டிஏ கூட்டணி வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப அங்க சென்ட்ரல்ல இருந்து நமக்கான சோர்ஸ் வந்து இன்னும் நிறைய கிடைக்கும். அவங்க அனுசரிச்சு இன்னும் பெட்டரா இருக்கும். இல்ல அந்த கருத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த இது திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு சில திட்டங்கள் தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமே கொடுக்கல. எந்த திட்டம் கிடையாது. ஆமா, எந்த திட்டம் கிடையாது. அவங்க ஒரு சில இதுக்கு மட்டும் தான் பண்றாங்க ஒழிய எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ங்கிறது அவருடைய ஸ்டாலினுடைய இதுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. என்னுடைய இது கருத்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல் முறையா தேர்தல் களத்தை வந்து சந்திச்சிருக்காங்க டென்டல் பிரபு அவர்கள். நிறைய உதவி பண்ணுவதா காணொலி பதிவு பண்றாங்க. இல்ல இப்போ சமீப காலமா நான் பார்த்தேன், நிறைய பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஆனா டஃபா தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருங்க. இப்போ ஜெயிக்கிறதுங்கிறது மாதிரி எல்லாம் லீடிங் எல்லாம் சொல்ல முடியாது, கம்மியா தான் வரும். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை இப்போ எலெக்ஷனுக்கு தானே வந்திருக்காங்க எல்லாருமே. முன்னால இருந்தவங்க யாருங்கிறது பார்க்கணும்ல. இது பொதுவாகவே வந்து காரைக்குடியை பொறுத்தவரை திமுகவுடைய ஃபுல் அலைன்ஸ் தான் அது. காங்கிரஸோட காட்டி டிஎம்கே தான் அது மெயின். டிஎம்கே வச்சு தான் காங்கிரஸ். என்னுடைய கருத்து, ஏன்னா நாங்கெல்லாம் பாரம்பரியமா இருக்கிறாளுங்க, எங்களுக்கு அதனுடைய நடப்பு என்னங்கிறது தெரியும். நான் யாரையுமே பொதுவாக சொல்லலை. உங்களுக்கு ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசங்கள் தான் இருக்கக்கூடிய டஃபா இருக்கும். இது எப்படி பாக்குறீங்க? இப்ப மத்த எல்லாருமே வந்து கட்சியில வேட்பாளர் நிறுத்திருக்காங்க, கட்சியுடைய தலைவரே வந்து நின்றுருக்காரு, என்னோட சொந்த தொகுதின்னு வேற சொல்லியிருக்காரு. அவங்க ஏதாவது வெற்றி கொடுத்தாங்க. இப்பதானே வர்றாரு, அவர் நல்ல பேச்சாளர் தான், இல்லைன்னு சொல்லல. இப்பதானே வந்திருக்காரு, நல்ல பேச்சாளர். அதெல்லாம் நான் மாற்று கருத்து சொல்ல மாட்டேன். எல்லாருமே அவர் ஜெயிச்சு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருக்கு, அது மக்களுடைய முடிவு இருக்குல்ல. இது வந்து பாரம்பரியமா வந்து திமுகவுடைய கோட்டை, அது இது வந்து மாற்றவே முடியாது.
ஒண்ணு வந்துச்சுன்னா இது வரும் அது வரும் அப்படின்னு. இப்ப 4 பேருமே டஃப்பான ஆளு, கேண்டிடேட் சூப்பரான கேண்டிடேட் 4 பேருமே. ஜெயிக்குங்கிறது மாதிரி ஒரு 20,000 30,000 அப்படிலாம் வர முடியாது. இவனா 2,000 3,000 ஓட்டு இந்த டிஃபரெண்ட் தான் வரும் முடிய பெருசாலாம் வர முடியாது. தொகுதியில வந்து சீமானு, டென்டல் பிரபு, தேர்வோய் பாண்டி, மாங்குடி இவங்கலாம் இருக்காங்க. யார் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும்? நாங்க வந்து தேர்போய் பாண்டியனை தான் நாங்க பெருசா இப்ப நம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்காரு. இன்னொன்னு நாங்களும் ஏடிஎம்கே கட்சிக்காரவங்க தான். ஆனா இப்ப எல்லாம் வந்து இப்ப மாறி இப்ப அவர் வந்தாதான் நல்லா இருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து நாங்க ஒரு இந்து, மற்ற கட்சி எல்லாமே வந்து இந்தி எதிர்ப்பாத்தான் இருக்கு. நாங்க அந்த இந்தி எதிர்ப்பை வந்து நாங்க எதிர்க்கிறோம், அவங்கள எதிர்க்கிறதுனால இவங்களோட பிஜேபியோட ஆதரவு வந்தா தான் இந்துக்களுக்கு பாதுகாப்புங்கிறது. ஒரு தேர்போய் பாண்டி வந்து ஆகணும். அதுக்காக முழு மூச்சா நாங்க வேலைகள் பார்ப்போம். இல்ல ஆனா இங்க மாங்குடி வந்து ஏற்கனவே பயங்கரமா செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காருன்னு ஒண்ணும் தெரியலையே. எல்லாம் சொல்றாங்க வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா என்னன்னா இந்த தவணை வந்து அவர் திமுக அலைன்ஸ்ல இருக்காருல, அதனால நாங்க இந்த தவணை யாரையும் போட விட மாட்டோம். இந்த தவணை வந்து தேர்போய் பாண்டி வந்தா தான் இந்துக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதான் ஆமா, அதனால கண்டிப்பா தேர்போய் பாண்டி தான் வருவாரு. முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய இளைஞர்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி டென்டல் பிரபு இருக்காருல்ல. ஆமா, டென்டல் பிரபு இருக்காரு. நாங்க வந்து இல்லைன்னா அவருக்கு தான் இந்த தவணை போடுவோம்ட்டு இருந்தோம். எல்லாருமே டெண்டலுக்கு வீட்டுல எல்லாருமே விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்ப எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த இதுக்கு வந்து எங்களுக்கு கம்பல்சரியா தேர்போய் பாண்டி வந்தாகணும். இங்க நாம் தமிழர் கட்சி சீமா நிக்கிறாருல, அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டு அவர் வாட்டுக்கு கத்திக்கிட்டே போக வேண்டியதுதானே. அவரோட கட்சியில உள்ள ஆள் எல்லாம் இப்ப எல்லாமே விலகி எல்லாம் போயிருச்சு. இனிமேல் இங்க வந்து வாடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுனே. ஏது அவருக்கு எல்லாமே தமிழ்நாடே சொந்த தொகுதி தான் சொல்லுவாரு. இங்க இந்த தவணை சொந்த தொகுதி வந்து தேர்போய் பாண்டி தான். அவர் தான் வாராரு, அவர் தான் வரணும். அவருக்கு நாங்க எல்லாம் வேலை பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா சீமான், அவரோட டென்டல் பிரபு, மாங்குடி, தேர்போய் பாண்டி எல்லாம் இருக்கிறாங்க. யார் வந்தா நல்லா இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு? காரைக்குடி வந்து ஒரு பொதுவான ஊரு, சமத்துவமா இருக்கிற ஊரு. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து உள்ளூர் எம்எல்ஏ தான் தேவை. இப்போ மாங்குடி அண்ணன் இருக்காருன்னா அவரை வந்து காலைல 7 மணிக்கு நம்ம கொப்படைங்கல் வாசலில் டீ குடிக்கையில பார்க்கலாம். நம்ம குறை நிறைகளை மாங்குடி அண்ணன் சொல்லலாம். நல்லது கெட்டதில் வந்து நிற்பாரு. இப்போ சீமானையோ இவர் 2 பேர், மற்ற 2 பேரும் நம்ம உள்ளூர் இருப்பாங்க. ஆனால் அவரோட அணுகுமுறை என்னன்னு தெரியல. அதுபோக அரசு சார்ந்த அந்த ஆளுங்கட்சி வரக்கூடிய இப்ப மாங்குடி மீண்டும் திமுக ஆட்சியே வந்தா அவர் அரசு சார்ந்த எம்எல்ஏவா இருந்தா காரைக்குடி தொகுதிக்கு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வரலாம். அந்த ஏற்கனவே இந்த அவர் சட்டக்கல்லூரி எல்லாமே அரசோட ஒத்திருந்த எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நமக்கு தேவை வந்து ஒரு அரசு சார்ந்த எம்எல்ஏ தான் தேவை. காரைக்குடியை பற்றி முதல் தலைமுறையா வாக்களிக்கிற இளைஞர்கள்லாம் டிவிக்கு வந்து வந்தா நல்லா இருக்கும், பிரபு டென்டல் வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறேன். அப்படி எல்லாரும் சொல்லலையே. சில பேர் சொல்றா இதுக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. அரசியல் பாரம்பரியத்துல இருந்து வந்த இளைஞர்கள் இருக்காங்க. இப்ப திமுகலையும் இளைஞர்கள் இருக்காங்க, அமமுகலையும் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லா இளைஞர்களும் இருக்காங்க. எல்லாரும் டோட்டலா 100% விஜய்க்கு விழுந்துட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 25% டென்டல் பிரபுக்கு இளைஞர்கள் ஓட்டு விழுக வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் வேட்பாளர் எடுத்திருக்காங்க. தலைவரே இங்க வந்து நாம் தமிழர் கட்சியில நிற்கிறாரு. என்னோட சொந்த தொகுதின்னு சொல்லியிருக்காரு. இல்லையே, அவருக்கு சொந்த தொகுதி காரைக்குடியா? சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவரு. ஆனா அவர் வந்து நிக்கிறாரு. அவர் நிக்கிறது வந்து காரைக்குடிக்கு ஒரு நட்சத்திர தொகுதியா காரைக்குடிக்கு அந்தஸ்து அது கொடுத்ததை தவிர மக்கள் மத்தியில அவர் நிக்கிறது ஒண்ணு கிராமங்கள்ல எல்லாம் என்ன அவர் நிக்கிறது வந்து தெரியல. எங்களுக்கு தேவை வந்து எங்களோட இருக்கிற எம்எல்ஏ தான் தேவை, மாங்குடி தான் தேவை.